நமசிவாயம். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதும் அது தவிர பாத்தீங்கன்னா தை மாத பலன்கள், தை மாதத்தை தாண்டியுமே இந்த 5 கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஒரு 10 நாளுக்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரா, ஒரு மாசி மாசம் வரைக்கும் அப்படின்னு மாசி மாசம் முதல் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேர காலகட்டத்திலே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே இந்த ஒரு ராசி பலன்கள் இந்த ஒரு வரிசையில பார்த்துருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன், மேஷ ராசிக்கும் சரி மகர ராசிக்குமே சில பேருக்கெல்லாம் சொல்லும் பொழுதே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்றதுக்கு. அதுபோல் ஒரு ராசி தான் இந்த மீன ராசிகள், மீன லக்னம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சு. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது, ஒரு தெரியாத டிப்ரெஷன் இருந்தது, நமக்கு என்ன கவலை ஓடிக்கிட்டுனே தெரியல, அந்த மாதிரியான ஒரு கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே தவிர உள்ளுக்குள்ள மனத்தாங்கல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற நிலைமை எல்லாமே சரியாகும். வீட்டில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள்னால் பெருமைப்படக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது சின்ன குழந்தை மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு 25 வயசு 30 வயசுல யாராவது பசங்க இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான, பெருமைப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வேலைக்கு செல்வீர்கள் அப்படின்ற மாதிரியான இருந்தால் வேலையில பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு யாராவது திருமணத்திற்காக காத்திருந்தீர்கள் என்றால் அதற்குண்டான காலகட்டம் அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். வெளிநாட்டிலே ஏதாவது வியாபாரம் செய்கிறீர்கள் அல்லது வெளிநாட்டில் ஏதாவது உங்களுக்கு நல்ல செய்தி வரவிருக்கிறதுனா அந்த ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல உங்களுக்கு சாதாரண பிசினஸ் இங்கே லோக்கல்ல பண்றீங்கன்னா அந்த பிசினஸ்மே நல்லா இருக்கும் சொல்லலாம். கெரியர்ல நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு சிலருக்கு எதிர்பார்க்க முடியும். அனைத்துமே நல்ல நல்ல விஷயங்களாக இந்த ஒரு கிரக சேர்க்கையினாலும் சரி இந்த ஒரு மாதத்தினாலும் உங்களுக்கு நடக்க போகிறது. அதனால எல்லா விதத்திலையுமே நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்தால் போதுமானது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தருணத்திலுமே நாம எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு ஓவர் கான்பிடன்ஸ், ஈகோ, இந்த 2 விஷயங்களுமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டும் வச்சுக்கலாம். ஈகோன்னு சொல்றதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அரகன்ஸ் அப்படின்றது. நமக்கு எல்லாமே நல்லா தானே நடக்குது, நமக்கு ரொம்ப நல்லபடியா இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி காரணத்தினாலே இந்த ஒரு மாதத்திலே ஒரு அரகன்ஸ் நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடமோ அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய உங்களை விட தாழ்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ அந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட ஏதாவது அல்லது வயது ரீதியாகவோ தாழ்ந்தவர்களை விட்டு நினைத்துக் கொண்டு அவர்களிடம் நீங்கள் ஏதாவது பேசினீர்களோ அது மாதிரியான ஒரு அரகன்ஸ் காமிச்சோம்னா அதற்குண்டான பலனை இந்த ஒரு மாதம் அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே போல் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே சரி ஓவர் கான்பிடன்ஸ்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும் இல்லாம உங்களுக்கு போற பாதை ரொம்ப வேகமா நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த பாதையை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொண்டு கொடுக்கும். நமசிவாய்.